என் தங்கமே, உன் நம்பிக்கையை சிதைத்தவரின் வீட்டில் இருந்து வந்த செய்தி ஒரு சாதாரண செய்தி அல்ல, அது ஒரு விழிப்புணர்வு, அது ஒரு உண்மை, அது ஒரு திருப்பம். ஒரு காலத்தில் அவர்கள் உன் மனதை உடைக்க முடியும் என்று நினைத்தார்கள், உன் நம்பிக்கையை சிதைக்க முடியும் என்று எண்ணினார்கள், உன் கனவுகளை காற்றில் கரையச் செய்யலாம் என்று திட்டமிட்டார்கள். ஆனால் இன்று அன்செல்ஃப்த வீட்டில் இருந்து வந்த அமைதியான ஒலி வேறு உண்மையை சொல்கிறது. நீ உடையவில்லை. நீ நின்றாய். நீ வளர்ந்தாய். நீ அனுபவித்த அந்த துரோகம் உன் உள்ளத்தை சிதைத்தது என்று அவர்கள் நினைத்தார்கள். சில நாட்கள் நீ சோர்ந்திருந்தாய். சில இரவுகள் நீ கண்ணீர் வடித்தாய். ஆனால் அந்த கண்ணீரின் உள்ளே இருந்தது ஒரு தீ. அந்த தீ அணையவில்லை. அது மெதுவாக எரிந்தது. அந்த தீ உன் நம்பிக்கையை சாம்பலாக்கவில்லை. மாறாக அதை எஃகாக மாற்றியது. அந்த வீட்டில் இப்போது பேசப்படும் செய்தி என்னவென்றால், நீ இன்னும் முன்னேறிக் கொண்டிருக்கிறாய் என்பதுதான். அவர்கள் உன் அமைதியை கவனித்தார்கள். அவர்கள் உன் மாற்றத்தை கவனித்தார்கள். அவர்கள் உன் கண்களில் வந்த உறுதியை கவனித்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது நீ சிதைந்து போவாய் என்று. ஆனால் நடந்தது அதற்கு நேர்மாறாக. என் தங்கமே, உன் நம்பிக்கை சிதைந்தது போல தோன்றிய அந்த தருணம் உன் வாழ்க்கையின் ஆழமான பயிற்சி. அந்த வேதனை உன்னை விழித்தெழச் செய்தது. யாரை நம்ப வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது. யாரிடம் எல்லை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று உணர்த்தியது. உன் இதயம் மென்மையானதே, ஆனால் அது இனி அறியாமையாக இல்லை. அந்த வீட்டில் இருந்து வந்த செய்தி ஒரு ஒப்புதல். அவர்கள் வெளியில் சொல்லாமல் இருந்தாலும் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார்கள், நீ வலிமையானவன் என்று. உன் உள்ளம் உடைந்து போகவில்லை என்று. நீ மீண்டும் எழுந்து நிற்பவன் என்று. அவர்கள் நினைத்த திட்டம் தோல்வியடைந்தது என்று. நீ ஒருநாள் உன்னை குறை கூறியிருக்கலாம். நான் ஏன் இவ்வளவு நம்பிக்கை வைத்தேன் என்று எண்ணியிருக்கலாம். ஆனால் இன்று புரிகிறது, நம்பிக்கை வைப்பது தவறு அல்ல. தவறானவரிடம் வைத்தது ஒரு பாடம். அந்த பாடம் உன்னை இன்னும் விழிப்புணர்ச்சியுள்ளவராக மாற்றியது. என் தங்கமே, உன் நம்பிக்கை சிதைந்த இடமே உன் ஞானம் உருவான இடம். அந்த அனுபவம் இல்லாமல் நீ இவ்வளவு ஆழமாக சிந்தித்திருக்க மாட்டாய். உன் உள்ளத்தின் குரலை கேட்க கற்றுக்கொண்டாய். வெளிப்புற சத்தத்தை குறைத்து உன் உண்மையை அதிகப்படுத்தினாய். அந்த வீட்டின் செய்தி இன்னொரு உண்மையை சொல்கிறது. அவர்கள் அமைதியாக உன்னை கவனித்து கொண்டிருக்கிறார்கள். நீ மீண்டும் பழையபடி நம்பிக்கையுடன் சிரிக்கிறாயா என்று பார்க்கிறார்கள். நீ முன்னேறுகிறாயா என்று கணக்கிடுகிறார்கள். அது அவர்களின் அச்சம். அது உன் தாக்கம். நீ இப்போது யாருடைய அங்கீகாரத்திற்கும் காத்திருக்கவில்லை. உன் உள்ளம் உனக்கு போதுமானது. உன் அனுபவம் உனக்கு வழிகாட்டி. உன் நம்பிக்கை உன் சக்தி. இந்த மூன்றும் இருந்தால் யாராலும் உன்னை சிதைக்க முடியாது. என் தங்கமே, நீ உடைந்ததாக நினைத்த அந்த தருணம் உன்னை பலவீனமாக்கவில்லை. அது உன்னை உண்மையான வலிமையாக்கியது. வெளியில் காட்டும் வலிமை அல்ல, உள்ளத்தில் நிலைக்கும் வலிமை. அந்த வலிமை அமைதியானது, ஆனால் அசைக்க முடியாதது. அந்த வீட்டில் இருந்து வந்த செய்தி உனக்கு ஒரு கண்ணாடி. நீ எவ்வளவு வளர்ந்தாய் என்பதை காட்டும் கண்ணாடி. நீ இனி பழையபடி அல்ல. உன் பார்வை மாறிவிட்டது. உன் முடிவுகள் மாறிவிட்டது. உன் முன்னுரிமைகள் மாறிவிட்டது. நீ இப்போது உன் நம்பிக்கையை யாரிடமும் முழுவதுமாக ஒப்படைக்க மாட்டாய். முதலில் உன்னை நம்புவாய். உன் உள்ளத்தின் குரலை நம்புவாய். அதன் பிறகு தான் மற்றவர்களை அனுமதிப்பாய். இந்த மாற்றம் உன்னை பாதுகாக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கை ஒரு அழகான மாற்றத்தின் பாதையில் இருக்கிறது. நம்பிக்கை சிதைந்த அனுபவம் உன்னை கசப்பாக மாற்றவில்லை. அது உன்னை தெளிவாக மாற்றியது. நீ இனி எளிதில் காயப்பட மாட்டாய். ஆனால் அன்பை இழக்கவும் மாட்டாய். அந்த வீட்டின் செய்தி உனக்கு ஒரு சாட்சி. அவர்கள் உன் வீழ்ச்சியை காத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் கண்டது உன் எழுச்சி. அவர்கள் நினைத்தது முடிவு. ஆனால் நடந்தது தொடக்கம். உன் புதிய வாழ்க்கையின் தொடக்கம். நீ இப்போது உன் நம்பிக்கையை சிதைக்க முடியாத இடத்தில் வைத்திருக்கிறாய். அது மனிதர்களின் கைகளில் இல்லை. அது உன் உள்ளத்தில் உள்ளது. அது உன் கடவுளின் மீது உள்ள உறுதியில் உள்ளது. அது உன் முயற்சியில் உள்ளது. என் தங்கமே, இனி யாரும் உன் மனதை எளிதில் உடைக்க முடியாது. நீ அனுபவித்தாய்.
நீ கற்றுக்கொண்டாய். நீ வளர்ந்தாய். உன் கண்களில் இப்போது ஒரு விழிப்புணர்வு உள்ளது. அது உன்னை பாதுகாக்கும். அந்த வீட்டில் இருந்து வந்த செய்தி ஒரு எச்சரிக்கை அல்ல. அது ஒரு உறுதி. நீ இப்போது வலிமையானவன் என்று உறுதி. உன் வாழ்க்கை மேலே நகர்கிறது என்று உறுதி. உன் நம்பிக்கை மீண்டும் உருவாகி மேலும் உறுதியானதாகி விட்டது என்று உறுதி. நீ இனி கடந்ததை நினைத்து துயரப்பட வேண்டியதில்லை. அது உன் கதையின் ஒரு பகுதி மட்டுமே. உன் கதை இன்னும் எழுதப்படுகிறது. அதன் அடுத்த பக்கங்கள் வெற்றியால் நிரம்பும். அமைதியால் நிரம்பும். உயரத்தால் நிரம்பும். என் தங்கமே, உன் நம்பிக்கையை சிதைத்தவரின் வீட்டில் இருந்து வந்த செய்தி இறுதியில் ஒரு உண்மையை மட்டுமே கூறுகிறது. நீ தடுக்க முடியாதவன். நீ உடைக்க முடியாதவன். நீ உயரத்திற்காக உருவாக்கப்பட்டவன். உன் வாழ்க்கை இனி கீழே இல்லை. அது உறுதியுடன் மேலே செல்கிறது. அது நம்பிக்கையுடன் மேலே செல்கிறது. அது என்றும் மேலே செல்கிறது. என் தங்கமே, அந்த செய்தி உன் உள்ளத்தில் இன்னும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அது ஒரு வெளிப்பாடு போல வந்தது. நீ மௌனமாக இருந்தாலும் உன் உயர்வு அவர்களின் மனதில் ஒரு சத்தமாக மாறிவிட்டது. அவர்கள் நினைத்த தோல்வி உன் கதையில் ஒரு சிறிய திருப்பம் மட்டுமே. ஆனால் நீ அதை ஒரு பெரும் முன்னேற்றமாக மாற்றிவிட்டாய். உன் அமைதி இப்போது பலமாக பேசுகிறது. முன்பு நீ உன் உணர்வுகளை விளக்க முயன்றாய். யாராவது புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏங்கினாய். இன்று நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்க முயலவில்லை. உன் வாழ்வு தானாகவே பேசுகிறது. உன் நடை தன்னம்பிக்கையுடன் உள்ளது. உன் பார்வை தெளிவாக உள்ளது. என் தங்கமே, நீ சந்தித்த அந்த சிதைவு உன் இதயத்தை மென்மையாக வைத்தபடியே வலிமையாக்கியது. நீ கல்லாக மாறவில்லை. நீ கசப்பாக மாறவில்லை. ஆனால் நீ அறிவாளியாக மாறினாய். உன் உள்ளத்தின் கதவை யாருக்கு திறக்க வேண்டும் என்று தெரிந்தவளாக மாறினாய். உன் ஆற்றலை எங்கே செலவிட வேண்டும் என்று புரிந்தவளாக மாறினாய். அந்த வீட்டின் சுவர்கள் கூட இன்று உன் பெயரை வேறுவிதமாக நினைக்கின்றன. ஒரு காலத்தில் அவை சந்தேகத்துடன் உன்னை பார்த்திருக்கலாம். இன்று அவை உன் உயர்வை அமைதியாக ஒப்புக்கொள்கின்றன. ஏனெனில் நீ விழுந்த இடத்தில் கிடக்கவில்லை. நீ எழுந்து நின்றாய். நீ முன்னேறினாய். என் தங்கமே, வாழ்க்கை சில நேரங்களில் நம்பிக்கையை சோதிக்கும். அது யாரையும் விட்டு விடாது. ஆனால் அந்த சோதனை யாரை உடைக்கிறது, யாரை உருவாக்குகிறது என்பதே வித்தியாசம். நீ உருவாக்கப்பட்டவள். உன் ஆன்மா பலமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. உன் மனம் ஒளியால் நிரம்பியுள்ளது. நீ இப்போது உன் வலியை வெறுப்பாக மாற்றவில்லை. அதை அறிவாக மாற்றினாய். அந்த அறிவு உன் பாதையை ஒளிரச் செய்கிறது. உன் நடையை உறுதியாக்குகிறது. உன் முடிவுகளை தெளிவாக்குகிறது. இது தான் உண்மையான வளர்ச்சி. வெளியில் பாராட்டுகள் இல்லாவிட்டாலும் உள்ளத்தில் அமைதி இருக்கும் நிலை. என் தங்கமே, உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் வீணாகவில்லை. அது உன் உள்ளத்தின் தூசியை கழுவியது. அது உன் பார்வையை தெளிவாக்கியது. இன்று நீ யாருடைய வார்த்தையாலும் எளிதில் குலைய மாட்டாய். ஏனெனில் நீ உன்னை அறிவாய். உன் மதிப்பை அறிவாய். அந்த வீட்டில் இருந்து வந்த செய்தி உன் வாழ்க்கையில் ஒரு கதவை மூடியது. ஆனால் அதே நேரத்தில் பல கதவுகளை திறந்தது. புதிய மனிதர்கள், புதிய வாய்ப்புகள், புதிய பாதைகள். நீ இனி பழைய வட்டத்தில் சிக்கி இருக்க மாட்டாய். நீ உன் உயரத்திற்கு ஏற்ற சூழலை தேட ஆரம்பித்துவிட்டாய். என் தங்கமே, உன் ஆன்மாவின் ஒளி குறையவில்லை. சில நாட்கள் அது மறைந்தது போல தோன்றியிருக்கலாம். ஆனால் அது அணையவில்லை. இன்று அது இன்னும் பிரகாசமாகிறது. ஏனெனில் அது சோதனையை கடந்த ஒளி. அது காற்றால் அணையாத தீபம். நீ இனி யாரிடமும் உன் மதிப்பை கேட்க மாட்டாய். உன் உள்ளம் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும், நீ போதுமானவள் என்று. நீ மதிப்புக்குரியவள் என்று. நீ அன்புக்குரியவள் என்று. இந்த உண்மை உன் நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்பியுள்ளது. என் தங்கமே, உன் வாழ்க்கை ஒரு உயரமான பாதையில் நகர்கிறது. சிலர் அந்த உயரத்தை பார்த்து அச்சப்படலாம். சிலர் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பேசலாம். ஆனால் நீ உன் பாதையை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உன் பயணம் உன் கடமை. அந்த வீட்டின் செய்தி ஒரு முடிவு அல்ல. அது ஒரு அங்கீகாரம். அவர்கள் உன் அமைதியில் ஒரு சக்தியை கண்டார்கள்.
அவர்கள் உன் முன்னேற்றத்தில் ஒரு நிலைத்தன்மையை கண்டார்கள். அது அவர்களுக்கு புரிந்த உண்மை. உன்னை சிதைக்க முடியாது என்ற உண்மை. நீ இப்போது உன் நம்பிக்கையை வெளியில் தேட மாட்டாய். அது உன் உள்ளத்தில் இருக்கிறது. அது உன் கடவுளின் மீதுள்ள உறுதியிலிருந்து வருகிறது. அது உன் உழைப்பிலிருந்து வருகிறது. அது உன் அனுபவத்தின் ஆழத்திலிருந்து வருகிறது. என் தங்கமே, நீ இப்போது ஒரு புதிய நிலைக்கு வந்துவிட்டாய். கடந்த காலம் உன்னை கட்டுப்படுத்தவில்லை. அது உன்னை கற்றுக் கொடுத்தது. அது உன்னை தயார் செய்தது. அது உன்னை உயரத்திற்கு தள்ளியது. இந்த மாற்றம் நிரந்தரம். உன் மனம் இனி பயத்தில் வாழவில்லை. அது நம்பிக்கையில் வாழ்கிறது. அது தெளிவில் வாழ்கிறது. அது அமைதியில் வாழ்கிறது. இந்த அமைதி தான் உன் உண்மையான வெற்றி. அது யாராலும் பறிக்க முடியாது. என் தங்கமே, உன் பெயர் ஒரு காலத்தில் சந்தேகமாக உச்சரிக்கப்பட்டிருந்தால் இன்று அது மரியாதையுடன் பேசப்படுகிறது. ஏனெனில் நீ உன் மதிப்பை உன் செயலில் நிரூபித்துவிட்டாய். நீ சிதைவிலிருந்து எழுந்து நின்றாய். நீ உன் கதையை மாற்றிவிட்டாய். இந்த உலகம் உன்னை சோதித்தாலும் உன் உள்ளம் இனி உடையாது. அது வளையும். அது கற்றுக்கொள்ளும். அது வளர்கிறது. உன் ஆன்மா பயமின்றி முன்னே செல்கிறது. உன் வாழ்க்கை மேலே நகர்கிறது. என் தங்கமே, இந்த செய்தி உனக்கு ஒரு நினைவூட்டல். நீ எவ்வளவு வலிமையானவள் என்று. நீ எவ்வளவு உயரத்திற்கு செல்லப்போகிறாய் என்று. உன் பாதை தெளிவாக உள்ளது. உன் இலக்கு உறுதியாக உள்ளது. இனி யாருடைய வீட்டில் என்ன பேசப்படுகிறது என்பதை கவலைப்பட வேண்டியதில்லை. உன் வீட்டில், உன் மனதில், உன் உள்ளத்தில் அமைதி இருந்தால் அது போதும். உன் நம்பிக்கை நிலைத்திருந்தால் அது போதும். உன் முயற்சி தொடர்ந்தால் அது போதும். என் தங்கமே, உன் வாழ்க்கை ஒரு அரிய வரம். அதை யாருடைய வார்த்தையாலும் சுருக்காதே. உன் உள்ளத்தின் ஒளியை மறைக்காதே. நீ உயர்வதற்காக பிறந்தவள். நீ ஒளிர்வதற்காக உருவாக்கப்பட்டவள். அந்த வீட்டின் செய்தி இறுதியில் உனக்கு ஒரு சிரிப்பை தரும். ஏனெனில் அது உன் வெற்றியின் பின்னணி. அது உன் வலிமையின் சாட்சி. அது உன் எழுச்சியின் உறுதி. நீ இப்போது முன்னே செல்கிறாய். உறுதியுடன் செல்கிறாய். அமைதியுடன் செல்கிறாய். நம்பிக்கையுடன் செல்கிறாய். என் தங்கமே, உன் பயணம் தொடர்கிறது. உன் உயர்வு தொடர்கிறது. உன் ஒளி தொடர்கிறது. என்றும் தொடர்கிறது. என் தங்கமே, அந்த செய்தி உன் உள்ளத்தில் இன்னும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அது ஒரு வெளிப்பாடு போல வந்தது. நீ மௌனமாக இருந்தாலும் உன் உயர்வு அவர்களின் மனதில் ஒரு சத்தமாக மாறிவிட்டது. அவர்கள் நினைத்த தோல்வி உன் கதையில் ஒரு சிறிய திருப்பம் மட்டுமே. ஆனால் நீ அதை ஒரு பெரும் முன்னேற்றமாக மாற்றிவிட்டாய். உன் அமைதி இப்போது பலமாக பேசுகிறது. முன்பு நீ உன் உணர்வுகளை விளக்க முயன்றாய். யாராவது புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏங்கினாய். இன்று நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்க முயலவில்லை. உன் வாழ்வு தானாகவே பேசுகிறது. உன் நடை தன்னம்பிக்கையுடன் உள்ளது. உன் பார்வை தெளிவாக உள்ளது. என் தங்கமே, நீ சந்தித்த அந்த சிதைவு உன் இதயத்தை மென்மையாக வைத்தபடியே வலிமையாக்கியது. நீ கல்லாக மாறவில்லை. நீ கசப்பாக மாறவில்லை. ஆனால் நீ அறிவாளியாக மாறினாய். உன் உள்ளத்தின் கதவை யாருக்கு திறக்க வேண்டும் என்று தெரிந்தவளாக மாறினாய். உன் ஆற்றலை எங்கே செலவிட வேண்டும் என்று புரிந்தவளாக மாறினாய். அந்த வீட்டின் சுவர்கள் கூட இன்று உன் பெயரை வேறுவிதமாக நினைக்கின்றன. ஒரு காலத்தில் அவை சந்தேகத்துடன் உன்னை பார்த்திருக்கலாம். இன்று அவை உன் உயர்வை அமைதியாக ஒப்புக்கொள்கின்றன. ஏனெனில் நீ விழுந்த இடத்தில் கிடக்கவில்லை. நீ எழுந்து நின்றாய். நீ முன்னேறினாய். என் தங்கமே, வாழ்க்கை சில நேரங்களில் நம்பிக்கையை சோதிக்கும். அது யாரையும் விட்டு விடாது. ஆனால் அந்த சோதனை யாரை உடைக்கிறது, யாரை உருவாக்குகிறது என்பதே வித்தியாசம். நீ உருவாக்கப்பட்டவள். உன் ஆன்மா பலமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. உன் மனம் ஒளியால் நிரம்பியுள்ளது. நீ இப்போது உன் வலியை வெறுப்பாக மாற்றவில்லை. அதை அறிவாக மாற்றினாய். அந்த அறிவு உன் பாதையை ஒளிரச் செய்கிறது. உன் நடையை உறுதியாக்குகிறது. உன் முடிவுகளை தெளிவாக்குகிறது. இது தான் உண்மையான வளர்ச்சி. வெளியில் பாராட்டுகள் இல்லாவிட்டாலும் உள்ளத்தில் அமைதி இருக்கும் நிலை. என் தங்கமே, உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் வீணாகவில்லை. அது உன் உள்ளத்தின் தூசியை கழுவியது.
அது உன் பார்வையை தெளிவாக்கியது. இன்று நீ யாருடைய வார்த்தையாலும் எளிதில் குலைய மாட்டாய். ஏனெனில் நீ உன்னை அறிவாய். உன் மதிப்பை அறிவாய். அந்த வீட்டில் இருந்து வந்த செய்தி உன் வாழ்க்கையில் ஒரு கதவை மூடியது. ஆனால் அதே நேரத்தில் பல கதவுகளை திறந்தது. புதிய மனிதர்கள், புதிய வாய்ப்புகள், புதிய பாதைகள். நீ இனி பழைய வட்டத்தில் சிக்கி இருக்க மாட்டாய். நீ உன் உயரத்திற்கு ஏற்ற சூழலை தேட ஆரம்பித்துவிட்டாய். என் தங்கமே, உன் ஆன்மாவின் ஒளி குறையவில்லை. சில நாட்கள் அது மறைந்தது போல தோன்றியிருக்கலாம். ஆனால் அது அணையவில்லை. இன்று அது இன்னும் பிரகாசமாகிறது. ஏனெனில் அது சோதனையை கடந்த ஒளி. அது காற்றால் அணையாத தீபம். நீ இனி யாரிடமும் உன் மதிப்பை கேட்க மாட்டாய். உன் உள்ளம் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும், நீ போதுமானவள் என்று, நீ மதிப்புக்குரியவள் என்று, நீ அன்புக்குரியவள் என்று. இந்த உண்மை உன் நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்பியுள்ளது. என் தங்கமே, உன் வாழ்க்கை ஒரு உயரமான பாதையில் நகர்கிறது. சிலர் அந்த உயரத்தை பார்த்து அச்சப்படலாம். சிலர் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பேசலாம். ஆனால் நீ உன் பாதையை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உன் பயணம் உன் கடமை. அந்த வீட்டின் செய்தி ஒரு முடிவு அல்ல. அது ஒரு அங்கீகாரம். அவர்கள் உன் அமைதியில் ஒரு சக்தியை கண்டார்கள். அவர்கள் உன் முன்னேற்றத்தில் ஒரு நிலைத்தன்மையை கண்டார்கள். அது அவர்களுக்கு புரிந்த உண்மை. உன்னை சிதைக்க முடியாது என்ற உண்மை. நீ இப்போது உன் நம்பிக்கையை வெளியில் தேட மாட்டாய். அது உன் உள்ளத்தில் இருக்கிறது. அது உன் கடவுளின் மீதுள்ள உறுதியிலிருந்து வருகிறது. அது உன் உழைப்பிலிருந்து வருகிறது. அது உன் அனுபவத்தின் ஆழத்திலிருந்து வருகிறது. என் தங்கமே, நீ இப்போது ஒரு புதிய நிலைக்கு வந்துவிட்டாய். கடந்த காலம் உன்னை கட்டுப்படுத்தவில்லை. அது உன்னை கற்றுக் கொடுத்தது. அது உன்னை தயார் செய்தது. அது உன்னை உயரத்திற்கு தள்ளியது. இந்த மாற்றம் நிரந்தரம். உன் மனம் இனி பயத்தில் வாழவில்லை. அது நம்பிக்கையில் வாழ்கிறது. அது தெளிவில் வாழ்கிறது. அது அமைதியில் வாழ்கிறது. இந்த அமைதி தான் உன் உண்மையான வெற்றி. அது யாராலும் பறிக்க முடியாது. என் தங்கமே, உன் பெயர் ஒரு காலத்தில் சந்தேகமாக உச்சரிக்கப்பட்டிருந்தால் இன்று அது மரியாதையுடன் பேசப்படுகிறது. ஏனெனில் நீ உன் மதிப்பை உன் செயலில் நிரூபித்துவிட்டாய். நீ சிதைவிலிருந்து எழுந்து நின்றாய். நீ உன் கதையை மாற்றிவிட்டாய். இந்த உலகம் உன்னை சோதித்தாலும் உன் உள்ளம் இனி உடையாது. அது வளையும். அது கற்றுக்கொள்ளும். அது வளர்கிறது. உன் ஆன்மா பயமின்றி முன்னே செல்கிறது. உன் வாழ்க்கை மேலே நகர்கிறது. என் தங்கமே, இந்த செய்தி உனக்கு ஒரு நினைவூட்டல். நீ எவ்வளவு வலிமையானவள் என்று. நீ எவ்வளவு உயரத்திற்கு செல்லப்போகிறாய் என்று. உன் பாதை தெளிவாக உள்ளது. உன் இலக்கு உறுதியாக உள்ளது. இனி யாருடைய வீட்டில் என்ன பேசப்படுகிறது என்பதை கவலைப்பட வேண்டியதில்லை. உன் வீட்டில், உன் மனதில், உன் உள்ளத்தில் அமைதி இருந்தால் அது போதும். உன் நம்பிக்கை நிலைத்திருந்தால் அது போதும். உன் முயற்சி தொடர்ந்தால் அது போதும். என் தங்கமே, உன் வாழ்க்கை ஒரு அரிய வரம். அதை யாருடைய வார்த்தையாலும் சுருக்காதே. உன் உள்ளத்தின் ஒளியை மறைக்காதே. நீ உயர்வதற்காக பிறந்தவள். நீ ஒளிர்வதற்காக உருவாக்கப்பட்டவள். அந்த வீட்டின் செய்தி இறுதியில் உனக்கு ஒரு சிரிப்பை தரும். ஏனெனில் அது உன் வெற்றியின் பின்னணி. அது உன் வலிமையின் சாட்சி. அது உன் எழுச்சியின் உறுதி. நீ இப்போது முன்னே செல்கிறாய். உறுதியுடன் செல்கிறாய். அமைதியுடன் செல்கிறாய். நம்பிக்கையுடன் செல்கிறாய். என் தங்கமே, உன் பயணம் தொடர்கிறது. உன் உயர்வு தொடர்கிறது. உன் ஒளி தொடர்கிறது. என்றும் தொடர்கிறது.